Hello friends and subscribers. So ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து வரல. ஸோ நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பையன் பிறந்திருந்தான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னால் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து போடுங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பட் என்னோட சுச்சுவேஷன் இதுதான், தெரியாதவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இருந்தாலும் டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த குழந்தை பிறந்ததுனால என்னால் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியல அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து நமக்கு வீடியோஸ் வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்பிஎலோட 24வது மேட்ச், இந்த 24வது மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியூ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் இதுல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்ப என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்ப 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 கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி, இப்படி எல்லாமே இதுல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 26 ஜூன் இரவு 7:15 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனி குரூப் ஆஃப் கிரவுண்ட்ல வந்து திருநெல்வேலியில வந்து நடக்க போகுது. இந்த திருநெல்வேலிக்கான பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க போத் பேட் அண்ட் பவுல் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணாது. அதாவது பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாகவே இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு மேட்ச் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக கொடுக்குறாங்க. ஒரு 180 190 வரைக்குமே போகுது. அதுக்கு அடுத்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 130 வரைக்கும் அது ஒன் சைடாகவே மேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் திண்டுக்கல் விளையாண்ட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் நிர்வாக கொடுத்துருந்தாங்க. மேபி இந்த மேட்சும் ஒரு ஹை ஸ்கோரிங் நிர்வாக கொடுக்க சான்சஸ் இருக்கும். ஒரு 175 ரன்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிச்சு தான் வந்து இந்த மேட்ச் இருக்க போகுது. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல 158ங்கிறது இங்க ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ஒரு 57 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 39 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் வந்து இங்க இந்த வென்யூல வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 5 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சும், திண்டுக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. அப்பர் ஹேண்டா என்னமோ கடைசி 5 வருஷத்துல நெல்லை ராயல் கிங்ஸ் தான் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. பட் ரீசெண்ட் ரெக்கார்ட் இந்த சீசன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸ் ரொம்ப ஒரு போர் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. திண்டுக்கல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வைஸ் பாக்குறப்போ, இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ அவங்க தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் சிவம் சிங் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா பாபா இந்தர்ஜித் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததா மான் பாஃப்னா, விமல் குமார், RK ஜெயந்த், ஹன்னி ஷைனி அவர் தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்த போறாங்க. மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டைரக்டா பிளேயிங்குள்ள இருப்பாரு. செகண்ட் பேட்டிங்னா இம்பாக்ட் பிளேயர்ல இருந்து அதுக்கப்புறம் வருவார். ஃபீல்டிங் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது. அடுத்ததா கார்த்திக் சரண், வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், சந்திரசேகர் அண்ட் பெரியசாமி, இது வந்து திண்டுக்கல்லோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அருண் கார்த்திக் அண்ட் சந்தோஷ் குமார் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா NS ஹரிஸ், தென் அதீஷ், சோனி யாதவ், ரித்திக் ஈஸ்வரன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறார். அடுத்ததா அஜிதேஷ் குருசாமி, முகமது அட்னன் கான், சச்சின் ராதி, ராக்கி, யோதேஸ்வரன் அண்ட் செரியன், இது வந்து நெல்லை ராயல் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ நெல்லை ராயல் கிங்ஸ்ல அவங்களோட மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கிறது அஜிதேஷ் குருசாமியோட ஒரு ஃபார்ம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், குவாலிட்டியான ஒரு பிளேயர், நல்ல டச்சில் நல்ல ஃபார்ம்ல இருந்த பிளேயர். லாஸ்ட் சீசன்ஸ்லாம் அவர் ரொம்ப சூப்பர் சிங்கிள் ஹேண்டா மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாரு. அவரோட ஒரு ஃபார்ம் அவுட் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமா இருக்கு. ஸோ அவர் இருந்திருந்தாருன்னா ஓப்பனர் 1 டவுன்ல வந்து இருந்தாருன்னா ஒரு பெரிய ஸ்கோரை மேட்ச் அண்ட் மேட்ச் கொண்டு போவாங்க. சேஸ் பண்ணவும் அவரால் முடியும். அவரோட ஃபார்ம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு நெல்லை ராயல் கிங்ஸோட பாயிண்ட் டேபிள்ஸ்ல மேல வர்றதுக்கு.
ஸோ அதர்வைஸ் மீதிப்படி பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் வைஸ் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல ஆட வைக்க மாட்டாங்க. மேட்ச் ஆன் மேட்ச் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ், மேட்ச் ஆன் மேட்ச் பிளேயர்ஸை வந்து சஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இவங்களுக்கான பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி அதில் ஆட வைக்காம இருக்காங்க. ஸோ என்ன சர்வீஸை திடீர்னு 1 டவுன் வர வைக்கிறாங்க, அப்புறம் 2nd டவுன் 3rd டவுன் கொண்டு போறாங்க. ரித்திக் ஈஸ்வரனை வந்து 2nd டவுன் ஆட வைக்கிறாங்க. ஸோ மேட்ச் ஆன் மேட்ச் மாத்திக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு சில மேட்ச் அருண் கார்த்திக் ஆட மாட்டேங்கிறாரு, அஜிதேஷ் குருசாமி வந்து ஓப்பன் ஆட வைக்கிறாங்க. ஸோ அது மட்டும்தான் அந்த டீமுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஒரு தொடர்ச்சியா ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு ஒரே பொசிஷன்ல கொடுக்க தான் ஒரு ஃபிளாப் ஆனாலும் திரும்ப அந்த இடத்துல வந்து தக்க வச்சுக்க முடியும். அதை இவங்க டோட்டலா மாத்திக்கிட்டே இருக்காங்க. அது இந்த டீமுக்கான ஒரு பேட்டிங் ஆர்டரை டோட்டலா கொலாப்ஸ் ஆகுது. ஸோ டிஎன்பியில பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்டு ஆப்ஷன்ஸ் வைஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு மேல ஒரு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். கிராண்ட் லீக்ஸ்ல சில ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன். ஸ்மால் லீக்ஸ்க்கு கிட்டத்தட்ட எல்லாருமே உமன்ஸ் மேட்ச் மாதிரி 9 பிளேயர் வரைக்குமே எல்லாருமே ஒரே பிளேயர்ஸோட வந்திருப்பாங்க. கடைசி இருக்க 2, 10, 11 அந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் மாறி மாறி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருப்பாங்க. ஸோ சேஃபான ஆப்ஷன்ஸும் ரிஸ்கான ஆப்ஷன்ஸும் தனித்தனியா சொல்றேன். கிராண்ட் லீக்ஸ்ல யாரும் ரிஸ்க் எடுக்கலாம், ஸ்மால் லீக்ஸுக்கு யாரும் பிக் பண்ணலாம் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ட் டீம்ல ரவிச்சந்திரன் அஸ்வின், சிவம் சிங், பாபா இந்திரஜித், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே ஜெயின், இப்படி வந்து ஹன்னி ஷைனி, இப்படி லாட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வைஸ் பாக்குறப்போ 1 or 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால என்ன சர்வீஸ்க்கு இந்த மேட்ச் வந்து ஒரு மினிமம் 2 ஓவர் வரைக்கும் கொடுக்க சான்சஸ் வந்து இருக்கு. அது ஒண்ணு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதர்வைஸ் அவ்வளவுதான். அவருக்கு வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் மினிமம் கொடுக்க சான்சஸ் இருக்கு. சோனி யாதவ் அவரோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. யுவதேஸ்வரன் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா 3 ஓவர், அதுல 1 ஓவர் இந்த டெத் ஓவர்ல போல் பண்ணுவாரு. ஸோ செகண்டா போல் பண்ண போறாருன்னா 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ண சான்சஸ் இருக்கும். போத் இன்னிங்ஸ்லயுமே செரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் வரைக்கும் தாங்க போல் பண்ணுவாரு. இந்த ராக்கி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. செகண்டா போல் பண்ண போறாருன்னா ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. சச்சின் ராதி போத் இன்னிங்ஸ்லயுமே அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ இதுதான் இந்த டீமுக்கான ஒரு பவுலிங்கான ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ சச்சின் ராதி போத் இன்னிங்ஸ்லயுமே 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. மினிமம் 1 விக்கெட். அந்த செகண்டா போல் பண்றப்ப மேபி 2 கூட கன்வெர்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ சச்சின் ராதி ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்டகரியில இருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போகலாம். அவருக்கு பதிலா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ நீங்க ராக்கிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு சச்சின் ராதி வந்து சேஃபான ஒரு ஆப்ஷன். அவருக்கு டிஃபரன்ஸியலா நீங்க ட்ரை பண்றதா இருந்தா கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க அதுவும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா நீங்க ராக்கிக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி யோகேஸ்வரன் இந்த ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ இந்த டெத் ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல அவர் போல் பண்றதுனால அவருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ. ஆனா 3 ஓவர் தான் போல் பண்ண போறாரு. அது அவருக்கு கூடிய ஒரு மைனஸ். குறிப்பா இந்த 20வது ஓவரை வந்து சோனி யாதவ் தான் போல் பண்ண போறாரு. இந்த 19வது ஓவர் தான் யோகேஸ்வரன் போல் பண்ணுவாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மேபி 2 விக்கெட்டா கூட ஒரே ஓவர்ல கூட கிடைக்க சான்சஸ் இருக்கும். செரியன் 3 ஓவர் தாங்க போல் பண்றாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே எடுத்தால் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவாரானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். தென் ஹரிஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த டிஃபரன்ஸில அந்த 2 பேர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஸ்மால் லீக்ஸ்ல இந்த 2 பேர் வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கா எடுத்துட்டு வருவாங்கன்னு அதுல ஒரு ஆப்ஷனா நீங்க என்ன சர்வீஸ்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவர் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பேட்டிங்லயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. இப்ப இந்த டீமை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு சில பேரை வந்து சேஃபான ஆப்ஷன்ஸா கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம சோனி யாதவ் ஒருத்தர், தென் சச்சின் ராதி செகண்ட், அருண் கார்த்திக் 3வது ஆப்ஷன். இந்த 3 பேர் தான் ஒரு சேஃபான ஸ்மால் லீக் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. 4வது ஆப்ஷனுக்கா இருக்கக்கூடிய ஒரு சேஃபான ஆப்ஷனா அது ஹரிஸ் மட்டும்தான் தெரியுறாங்க. ஸோ இந்த 4 பேருமே ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஆப்ஷனுக்கு தள்ளப்படுறாங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு இந்த டீம்ல இருந்து நம்ம இந்த சந்தோஷ் குமார் அவரை ட்ரை பண்ணலாம். இந்த இன்சியலா பவர் பிளேஸை கொஞ்சம் பயன்படுத்துறாரு. இந்த கேப்ல நல்லா ஆடுறாரு, தரைய ஆடுறாரு. கொஞ்சம் ஒரு 6-7 ஓவர் வரைக்கும் இருந்தாருன்னா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வர பாசிபிலிட்டிஸ் அவருக்கு வந்து இருக்கும். ஸோ ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு ரிஸ்கான ஒரு ஆப்ஷனா நீங்க சந்தோஷ் குமாருக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பை சான்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம் அவுட்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே திரும்ப ஒரு ஃபார்முக்கு வர மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருந்துகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கா எடுத்துட்டீங்கன்னா அந்த சுரேஷ்குமார் அவர் வந்து கேப்டனா இருந்தாரு, ஓப்பன் பண்ண வச்சாங்க. சில 2 மேட்ச் அவர் ஆடவே வைக்கல, ரொம்ப டவுன் ஆர்டர் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப டாப் ஆர்டர் ஓப்பன் வந்து ஒரு பெரிய ஸ்கோரை ஆடினாரு. ஸோ அதே மாதிரி அஜிதேஷ் குருசாமிக்கான ஒரு ஃபார்முக்கான ஒரு மேட்சா கூட இது இருக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமுக்கு அகேன்ஸ்டா ஆட போறாங்க. எனக்கு என்னமோ ஒரு தோணுதுங்க கிராண்ட் லீக்ஸ்ல வேணா நீங்க அஜிதேஷ் குருசாமி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ரிஸ்கா கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது அஜிதேஷ் குருசாமி ட்ரை பண்ணி பாருங்க. மேபி டாப் ஆர்டர்லயே வர்றதுக்கான வாய்ப்பு 1 டவுன் 2 டவுன் இருந்தா கூட அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கொண்டு வந்துருவாரு.
அருண் கார்த்திக் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாலும் ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் படிப்பாருங்க. பேட்டிங் செகண்ட் அப்படின்னா கடைசி வரைக்குமே மேட்சை கொண்டு போறதுக்கான ஒரு எபிலிட்டி அவருக்கு இருக்கு. பேட்டிங் செகண்ட்னா அருண் கார்த்திக் ஒன்னா கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ல கூட கொண்டு போங்க. ஏன்னா அட்வான்டேஜ் வைஸ் அவருக்கு இல்ல. விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எதுவும் அவருக்கு கிடைக்காது. ஏன்னா விக்கெட் கீப்பர் வந்து ரித்திக் ஈஸ்வரன் தான் பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால அட்வான்டேஜ் வைஸ் அருண் கார்த்திக்கு இல்ல. மேபி பேட்டிங் செகண்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மட்டும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போங்க. அத்தீஷ் எஸ்ஆர் லாஸ்ட் மேட்ச் வந்து அஜிதேஷ் குருசாமியோட ரொம்ப டவுன் ஆர்டர் கொண்டு வந்ததுனால இவரை கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணி பார்த்தாங்க. அதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த மேட்ச் அஜிதேஷ் குருசாமி கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு வரலாம். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே ரிஸ்க் தான் அவரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராக்கி பூவி வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போல் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ, செகண்டா போல் பண்றப்போ ஒரு 3 ஓவர் வரைக்கும் தான் அவருக்கு கொடுக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ஒரு டிஃபரன்சியல் பிக் அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. சச்சின் ராதிக்கு கூட பதில யுவதேஸ்வரன் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இதுல குறிப்பா இந்த ரித்திக் ஈஸ்வரன்ற கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் அவருக்கு அதிகமா தெரியுதுங்க இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸை தவிர்த்து ஆப்போனன்ட் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஸோ விக்கெட் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் போக சான்சஸ் இருக்கும். இவர் பேட்டிங்ல வரக்கூட வாய்ப்பு இருக்கும். வந்து ஒரு 15 ரன்ஸ் அடிச்சா கூட போதுமானதா இருக்கும் அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு. அந்த ஸ்மால் லீக்ஸ்ல கொஞ்சம் சேஃபான ஒரு ஹேண்டில் ஒரு 5 பிளேயர் வரைக்கும் இந்த டீம்ல கொண்டு போனோம்னா நம்ம ஆல்ரெடி 4 பேர் வரைக்கும் சொன்னோம். அருண் கார்த்திக், என்எஸ் ஹரிஸ், சோனு யாதவ், தென் சச்சின் ராதி, இந்த 4 பேருமே ஒரு சேஃபான ஆப்ஷன் தான் சொன்னோம். இதுல 5வது ஆப்ஷனுக்கா நீங்க சேஃபா ஸ்மால் லீக்ஸ்லயே கூட கொண்டு போறதா இருந்தா நீங்க ரித்திக் ஈஸ்வரனுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா அந்த விக்கெட் கீப்பருக்கு ஒரு அட்வான்டேஜ், தென் பேட்டிங்ல வந்து அவர் மூலியமா கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூட்ஸ் இது வந்து அவங்களுக்கு வந்து சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துடும். இந்த 5 பேரும் கொஞ்சம் சேஃபா தெரியுறாங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு. கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்றதா இருந்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சச்சின் ராதிக்கு பதிலா ராக்கியும் அதுவும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணா மட்டும் தென் யோகேஸ்வரனுக்கு ஒரு டிஃபரன்ஸியலா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருக்கு டிஃபரன்ஸியலா யாரை கொண்டு போலாம்னா ஐ திங்க் அருண் கார்த்திக் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது அஜிதேஷ் குருசாமிக்கு ட்ரை பண்ணிக்கங்க இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். திண்டுக்கல் as usual ரவிச்சந்திரன் அஸ்வின் மஸ்ட் ட்ரை. போத் 4 ஓவருமே போல் பண்றாரு. பேட்டிங்ல பவர் பிளேல வந்து ஆடுறாரு. மஸ்ட் ட்ரை. கேப்டனுக்கு அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் யூசர்ஸ் அவருக்கு தான் கேப்டன் ஆப்ஷன்ஸா கொடுத்துருப்பாங்க. ஒரு 25-30% ஆஃப் யூசர்ஸ் வைஸ் கேப்டனா கொடுத்துருப்பாங்க. ஒரு சேஃபான ஒரு ஹேண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாரு. சிவம் சிங் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் சிவம் சிங்க்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. அதுதான் ஒரு சேஃபா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணுங்கிற ஒரு முனைப்போட போறப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸுக்குள்ள அவுட் ஆவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே பேட்டிங் செகண்ட்னா இந்த பவர் பிளேவை துவம்சம் பண்ணிடுவார். பவர் பிளேவை பயன்படுத்தி குயிக் ஃபயரா ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுவார். ஸோ சிவம் சிங் ஸ்மால் லீக்ஸ்க்கு போத் லீக்ஸ்க்குமே சேஃபான ஒரு ஆப்ஷன் தான் அவரு. கிராண்ட் லீக்ஸ்க்கு மட்டும் நீங்க சிவம் சிங்க்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போங்க. பேட்டிங் செகண்ட் தான் மஸ்டா கொண்டு வந்துக்கோங்க. பாபா இந்திரஜித் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். 1-1 வேற வராரு. விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் வேற. விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங்ல வந்து ஆடக்கூடிய ஒரு 20-25 ரன். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ரித்திக் ஈஸ்வரனோட ரொம்ப டவுன் ஆர்டருக்கு போகுது. ஸோ பாபா இந்திரஜித் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வர்றதுனால கொஞ்சம் ஒரு சேஃபான ஆப்ஷனா இருக்காரு. இந்த 3 பேருமே ஸ்மால் லீக்ஸ்க்குமே சேஃபான ஒரு ஆப்ஷன். 3 பேர் ஆயிடுதுங்களா? இன்னும் ஒரு 3 பேருக்கு அதுல ஒரு பவுலரும் வந்துடுறாரு. 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலரும் வந்துடுறாரு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 பேர்த்துல வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட், தென் பெரியசாமி இம்பார்ட்டன்ட், தென் சந்தீப் வாரியர் இம்பார்ட்டன்ட். முடிஞ்சிருச்சுங்க. இந்த டீம்ல இருந்து நம்ம 6 பிளேயர் வரைக்கும் வந்துடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 4 ஓவர் யார் போல் பண்ணுவான்னா ஆர்கே ஜெயந்த் கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சந்திரசேகர் இருந்து ஒரு 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் போல் பண்ண போறாங்க. அப்போ 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பெரியசாமி, சந்தீப் வாரியர், வருண் சக்கரவர்த்தி, தென் ரவிச்சந்திரன் அஸ்வின், இந்த 4 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருக்காங்க ஸ்மால் லீக்ஸ்லயே போத் இன்னிங்ஸ்க்குமே. சிவம் சிங் அண்ட் பாபா இந்திரஜித்தோட சேர்த்து இந்த 6 பேரும் சேஃபான ஆப்ஷன் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஆப்டான ஆப்ஷன். இப்படிதான் எல்லாருமே உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. கொஞ்சம் 1 or 2 பிளேயர் ரிஸ்க் வந்து நெல்லையில இருந்து தாங்க எடுப்பாங்க. ஸோ இந்த 6 பேர்த்தோட தான் வருவாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு இதெல்லாம் ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃப். கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம டிஃபரன்ஸியலா யாரை கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சோம் அப்படின்னா சந்தீப் வாரியருக்கு பதில் நீங்க ஆர்கே ஜெயந்துக்கு ஒரு டீம்ல டிஃபரன்ஸியலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ஸ்க்கு என்ன ஆப்ஷன்? சந்தீப் வாரியர் ஒரு விக்கெட் மட்டுமே எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா ஆர்கே ஜெயந்துகிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுல ஒரு விக்கெட் கிடைக்க கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென்
பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அவருக்கு இருக்குங்க. ஆர்கே ஜெயந்த பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் கடைசி கட்ட மேட்சஸ் எல்லாம் வந்து அவரு நிறைய மேட்சஸ் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டு இருந்தாரு. ஸோ ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு டிஃபரன்ஸ், ஆல்ரெடி ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன் சொல்லிட்டோம். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு கொஞ்சம் இவங்களுக்கு பதில் இவங்க டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்கன்னா சந்தீப் வாரியருக்கு பதிலாக நீங்க ஆர்கே ஜெயந்துக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த சமயத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அதுக்கு அடுத்ததான் இந்த விமல் குமாரை கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு 1 downல ப்ரொமோட் பண்றப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் அவர்கிட்ட இருந்துச்சு. விமல் குமாரை எந்த மாதிரி சமயத்துல பயன்படுத்தி பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, திண்டுக்கல் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா பை சான்ஸ் சிவம் சிங்க்கு பதில நீங்க விமல் குமாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இயர்லியரா ஒரு விக்கெட் விழுற பட்சத்துல 1 down பாபா இந்திரஜித்துக்கு பதில விமல் குமாரை வந்து ஓப்பன் ஆட வச்சு 1 down ஆட வச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க விமல் குமாருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ஸ்க்கு, ஸோ நான் ஸ்மால் லீக்ஸ்க்கு இல்லை கிராண்ட் லீக்ஸ்க்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். சிவம் சிங்க்கு பதில விமல் குமார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு டிஃபரன்சியல் பிக்கா உங்களுடைய டீம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சைனி இவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட மான் பாஃப்னாவுக்கு முன்னாடியே வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து குயிக்கா ஒரு 10-15 பால் உள்ள நின்றாருன்னா அது 40 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துடுறாரு. ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அவருக்கு இருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு டிஃபரன்சியலான ஒரு பிக்கா வந்து அந்த இடத்துல நீங்க வந்து கொண்டு வந்துக்கலாம் ஷைனியை வந்து பொறுத்த வரைக்கும். மற்றபடி மீதி எல்லாருக்குமே காம்பினேஷன் ஒன்றும் இல்லை. சந்திரசேகர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. அது ஃபேண்டஸ் டீம்ல கொண்டு வருமானா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவரோட ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன்ஸ் 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகுது. ஆர்கே ஜெயந்த் உள்ள இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுனால சந்திரசேகர் இருந்து ஒரு விக்கெட் கிடைக்கலாம். அது ஃபேண்டஸ் டீம்ல கொண்டு வருமானா அது கொஸ்டின் மார்க் தான். இந்த மான் பாஃப்னாவோட டவுனை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்ணவே இல்லை. மேட்சுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காங்க. சம்டைம்ஸ் 8வது டவுன்ல கூட இறக்கி விடுறாங்க. வருண் சக்கரவர்த்திக்கு முன்னாடி கூட அவர் ஆட வைக்கிறாங்க. சம்டைம்ஸ் அவர் இறக்கவே மாட்டேங்கிறாங்க. திடீர்னு லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர் ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ சஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பேட்டிங்ல ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டஸ் டீம்ல வருவாரான்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதர்வைஸ் வேற யாருக்கும் எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்லை. இந்த டீம்ல சேஃபான ஆப்ஷன் ரவிச்சந்திரன் அஸ்வின், பாபா இந்திரஜித், வருண் சக்கரவர்த்தி, பெரியசாமி, இந்த 4 பேருமே போத் இன்னிங்ஸ்மே சேஃபான ஆப்ஷனா இருக்கிறாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு 5வது ஆப்ஷனா சந்தீப் வாரியரும், சிவம் சிங் 6வது ஆப்ஷனா இருக்காங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு சந்தீப் வாரியருக்கு பதிலாக ஒரு ஆர்கே ஜெயந்துக்கு ஒரு டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. சிவம் சிங்க்கு பதிலாக நீங்க விமல் குமார் அவருக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு ரிஸ்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஷைனி வந்து பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு டிஃபரன்ஸியலா அவருக்கு வந்து நீங்க உங்களோட மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஸ் யூஸ்வல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரொம்ப சேஃபான ஒரு ஆப்ஷன். ஸ்மால் லீக்ஸ்க்கும் சரி கிராண்ட் லீக்ஸ்க்குமே ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனா தான் அவர் இருக்காரு. தென் வருண் சக்கரவர்த்திக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. குறிப்பா வந்து பவுலிங் வந்து செகண்ட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. ஏன்னா டெத் ஓவர்ல இந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு ஓவர் அவர் பவுல் பண்றாரு. ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. மீதி இருக்க 3 ஓவர்ல ஒரு விக்கெட் கிடைச்சா கூட கேப்டனுக்கே அவர் ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி அண்ட் பெரியசாமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நெல்லையில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க சோனி யாதவுக்கு கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துடலாம். எல்லாருமே ஸ்மால் லீக்ஸ்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் கேப்டன், சோனி யாதவ் வைஸ் கேப்டன் இப்படிதான் வருவாங்க. இது ரொம்ப சேஃப். அதுலயும் குறிப்பா நெல்லை வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா சோனி யாதவுக்கு கேப்டன், ரவிச்சந்திரன் அஸ்வின் வைஸ் கேப்டன் இப்படிதான் போவாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 70% சேஃப்ங்கிற மாதிரி. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, பெரியசாமி, தென் சோனி யாதவ் இந்த 4 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் மல்டிபிள் டீம்ஸ்ல மாத்தி ட்ரை பண்ணுங்க. அருண் கார்த்திக் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு கண்டிப்பா வந்து ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் அல்லது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவது ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.